வெல்கம் டு நிவே ஃபேமிலி. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய போகிறதில்ல. சரி, நமக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன், ஆமாம் பெப்பர் சிக்கன் செய்யலான்னு இருக்கேன். அதுவும் நான் செய்யலான்னு இருக்கேன். நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்போ பாதிலே போக வேண்டியதா இருக்கு. உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குஞ்சு வீடியோ காட்டுறேன், ஓகேவா? ஓகே, முதல்ல வந்து ஸ்டவ்வை பற்ற வைக்கணும். ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு. இது ஒரு ஒரு பிட்டு பேப்பரை எழுதி வச்சுருக்கேன், அது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, பேக்கெட்டில் தான் இருந்தது. இதை பார்த்து தான் செய்ய போகிறேன். யோ, என்னையா இது? சரி, அது காயத்துக்குள்ளே சொல்லிடுறேன் என்னென்ன வேணும்னு. எண்ணெய் 100 கிராமு, அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நார்மல் சைஸில் இருக்கேன், 2 வெங்காயம் தான் இருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஞ்ச மிளகா ஒரு 4, அதாவது குடி குடியாக ஒரு 4 மிளகா போடும்போது காட்டுறேன். அப்புறம் பச்சை மிளகா, உப்பு, மஞ்சள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு தண்ணி, 1/4 கிலோ சிக்கன், அதான் மீன். சுமாராடே எண்ணெய் இது வந்து 100 கிராம் எண்ணெய் என்னன்னு தெரியாது, வந்த வாட்டத்துக்கு ஊற்றுவோம். ஏலக்காய், பட்டை, கிராம்புனா வாயில் வைப்பாங்க, பல்லு வலிக்காதுன்னு. பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இதை தண்ணியில் லைட்டாக கவிட்டு இதில் போடணும். சும்மா சொன்னேன், இப்படியே போடணும். ஏண்டி அந்த தண்ணி எங்க குட்டி காசு இதில் போட்டியா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இது நீ முடிச்ச பிறகு நான் என்ன பண்றேன், கிச்சன் நீ என்ன அழகா வச்சிருக்கன்னு காட்டு. என்னை விட யாரும் சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. ஓகே, இது பாரு. என்னடி வெடிக்குது? ஏம்மா, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இப்போ வந்து ஆனியன் போடணும். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுங்க. ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா ஸ்லோவில் வச்சுங்க. ஏன்னா தீது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கணும். நல்லா பொன்னிறமாக வரணும். கொஞ்சம் இப்படி அகட்டிக்கிறேன், அப்போ தான் வந்து ஹைட்டு கொஞ்சம் ஈவனாக இருக்கும். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூன் இந்த அளவுக்கு. இது முன்னாடி பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இப்போ லைட்டாக வெப்பத்தை ஏற்றிக்கும், அதாவது சூடு. அதை மீறி அவர் பேசுகிற என்ன சொல்லுவீங்க நீங்கள் கோமா? ஓகே, அது இஞ்சி பூண்டு அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து அவன் சொல்ல வந்துட்டேன், உங்களுக்கு வந்து விஷஸ், இனிய புத்தாண்டு விஷஸ் என்னென்ன போச்சோ, ரம்ஜான் இனிய புத்தாண்டு, தமிழ் வருஷப்பர் போயிடுச்சு, தெலுங்கு வருஷப்பர் போயிடுச்சு. அப்புறம் மே 1 அதுக்கு, அப்புறம் பத்மபூஷன், பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின எல்லாருக்கும். இது ஏன்னா வீடியோ மூலியமாக சொல்லவும் இல்லை, வீடியோ போடவும் இல்லை. டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்டா டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. அது லேட் ஆகிடுச்சு, சாரி மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கு வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. எல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. 4 காஞ்ச மிளகா அது கூட இது போட்டிங்கன்னா, இப்போ பச்சை மிளகா. இப்போ வந்து பச்சை மிளகா போட்டு சிக்கனை போடணும். இது கூடவே சிக்கன் கொஞ்சம் போட்டு கலக்கணும். நீங்கள் ஒரு நிமிஷம், ரொம்ப கதை. கொஞ்சோண்டு கல் உப்பு தேவைக்கு ஏற்ற, அப்புறமா வேணா செக் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சம் போட்டிருக்கேன், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள், ஏன்னா 1/4 கிலோக்கு என்ன மஞ்சளும் அதான். அப்புறம் வந்து மிளகு, இதான் மிளகுத்தூள், இதான் மஸ்ட்டு. ஏன்னா இதை வச்சு தான் செய்யணும், அதனால் ஒரு 3-4 போட்டுங்க. சீரகத்தூள், சித்ரா சீரகத்தூள் எது சித்ரா? இதான் சீரகத்தூளா? அதெல்லாம் எதுவும் அவன் போடல. நான் போடல. ஒரு நிமிஷம் கிரடி, இதுவே பத்தலன்னு நீ வேற. இது என்ன பண்றது, இதெல்லாம் சாப்பிடுமான்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போடணுமான்னு தெரியல. நான் ஒண்ணு சொல்லுவா,
கொஞ்சம் ஒரு தக்காளி அரைச்சு ஊத்திரு, தொக்கா வந்துடும், கரெக்டா இருக்கும். நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. எல்லாம் போட்டேன்டி. அவங்க பண்ண கலர் அவங்க பண்ண கலர் வரும்டி இப்பதான். வருமா? இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு தடவை கிட்ட காட்டுங்க. பாத்தீங்களா இந்த கலர் வரலையா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியல. இவங்கலாம் புறம் பூச்சவங்க எங்க நல்லா செஞ்சிருவோமோன்ற தாண்டு. அச்சா, எனக்கு தெரிஞ்சு இது நல்லா வரும்னு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏய் தலை வலிக்குதுடா, சும்மாறா. அதுக்கு நம்ம என்ன பண்ணால் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது பண்ணி விடணும், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் போதும். ஒரு அரை கிளாஸ் தண்ணின்னு வச்சுக்கோங்க. இது நல்லா இது வச்சுட்டு இவங்களை பதப்படுத்தி விட்டுடணும் முதல்ல லெவலாக. சூப்பராக இருக்கும். நீங்கன்னா பாருங்கள், இது நல்லா இருக்கும். கோயிலுக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இட்ஸ் ஓகே. குக்கிங்ல உனக்கு என்னடா தெரியும்? சமையல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு கம கம சமையல். எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் இல்ல. இல்லை அவன் 1 கிலோவுக்கு 100 கிராம் ஊற்ற சொன்னான் போல. நான் 1/4 கிலோவுக்கு 100 கிராம் ஊற்றினால அவ்வளோ ஆயிடுச்சு. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். உண்மையே இல்லை. இந்த எண்ணெயை அப்படியே ஃபில்டர் பண்ணி அடுத்த தடவை ஆம்லேட் போடும்போதோ கரெக்டு, அது நீ யூஸ் பண்ணி ஓகேவா, ஆம்லேட் போடும்போது ஊற்றிக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் அதான் பண்ணுவாங்க. இந்த 65 செஞ்ச எண்ணெய், மீன் வருகிற எண்ணெய்லாம் வந்து இந்த மாதிரி அதுக்காக திரும்ப திரும்ப அதுக்கே யூஸ் ஆகினே இருக்கும். திரும்பி குழம்பு செய்யுதுக்கே ஏதாவது நான்வெஜ் குழம்பு செய்யணும், திரும்பி அதில் எடுத்து ஊற்றிடுவோம். எல்லார் வீட்லையும் அப்படிதான். உங்கள் வீட்லையும் அப்படிதானா? கமெண்ட் பண்ணுங்க. எடுக்கிறதே பிச்சை, இதுல அவசர வேலை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடும்போது உங்களை பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க, கட் பண்ணுறேன். ஓகே விடு பரவாயில்ல. சரி சாப்பிட்டு பாரு, இந்த டேஸ்ட் பண்ணு. உண்மையை சொல்லு, என் மேலே இருக்கிற பாசத்தில் ஏதாவது சொல்லாது. இனிமே இவன் சாவகாசம் ஆகாதியா? சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கு. டேஸ்ட் கரெக்டாக வந்திருக்கா? அந்த பெப்பர் சிக்கனுக்கு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கா? அது வரல, அது வரல. பெப்பர் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி பேர் வரல. ஓகே ரைட். ஓகே, சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஓகே ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பெப்பர் சிக்கன் செய்வது எப்படின்னு நீங்கள் பார்த்து அது பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இல்லை நான் பண்ண சிக்கன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் நீங்களே சொல்லுங்கள். அவ்வளோதான். எனிவே ஓகே பாய், தேங்க்யூ. மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் வேறு பண்ணுங்க. அவ்வளோதான். பாய் சொல்லுங்கள். எப்பவும் சோறு போடுங்க. பாய் சார்.